Hello friends, இதுதான் டோ. அண்ட் இது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி நம்ம ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணுறது அண்ட் டிசேபிள் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ப்ரௌசரில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் எய்ம். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசரான ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதில் ரெண்டு ப்ரௌசரில் காமிக்கிறேன், ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் க்ரோம். இந்த ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணுறது அண்ட் டிசேபிள் பண்ணுறது நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். அண்ட் இது என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ், என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபயர்ஃபாக்ஸில் போயிட்டு மேலே டாப்பில் ஆப்ஷன்ஸ் போனோம். அப்படி உங்களுக்கு இங்கே இந்த மெனு வரலனா இந்த ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணி மெனு பாரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மெனு பார் வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஜென்ரல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டென்ட்டுக்கு போங்க. கண்டென்ட்டில் போனீங்கன்னா எனேபிள் ஜாவாஸ்கிரிப்ட்னு இருக்குது. ஸோ இதில் டிக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபயர்ஃபாக்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் இதை டிக் பண்ணியிருக்கீங்களா, நம்ம ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நம்ம இன்னொரு இதுக்கு வரலாம், நம்மளுடைய க்ரோம். ஜஸ்ட் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ரௌசரை. க்ரோமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஏரியாவுக்கு வாங்க, கஸ்டமைஸ் அண்ட் கண்ட்ரோல் ஏரியாவில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டவுனில் வந்தீங்கன்னா ஷோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் அதில் கண்டென்ட் செட்டிங்ஸ், இந்த கண்டென்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் லேசாக கீழே வாங்க, ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் அலோ ஆல் சைட்ஸ் டு ரன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது செலக்ட் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் க்ரோமில் ஜாவாஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ண முடியும். அதர்வைஸ் இது செலக்ட் ஆகிருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷுவர் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது செலக்ட் ஆகிருக்கா நம்ம ப்ரௌசரில் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை க்ரோம் இந்த ரெண்டத்தை தவிர வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஜஸ்ட் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், enable-javascript.com. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒரு ப்ரௌசர்லையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். அடுத்தது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் ப்ரௌசர்லையும் எப்படி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வெப்சைட்டில் கிளியராக காமிச்சிருக்காங்க. சூப்பர். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன ரெண்டு லைன் கோடு யூஸ் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம்.